விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சங்கட சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாளில் கண்டிப்பான முறையில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். அப்படி அவங்கள வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் நன்மைகள் பெருகவும் அன்றைய தினம் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவங்க விநாயக பெருமான். மிகவும் எளிமையான ஒரு தெய்வம். விநாயக பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தடையின்றி நம்மளால் செய்ய முடியாது. அதனால் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தெய்வம்னா அது விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய தினமாக இருப்பது விநாயக சதுர்த்தி, அவருடைய பிறந்த நாள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம். மகா சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. 12/8/2025 ஆடி 27 செவ்வாய்க்கிழமை காலை 10:36 சதுர்த்தி திதி தொடங்குது. அதே போல் புதன்கிழமை காலை 8:38 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சதுர்த்தி திதி இருக்குது. விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்களும் வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய விநாயக பெருமானோட அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. அருகம்புல் மாலையும் வாங்கி கொடுத்தா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டிலேயே விநாயகர் சிலை வச்சிருக்கிறவங்க விநாயக பெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்களை செய்யுங்க. குறிப்பாக தேன் அபிஷேகம் செய்வது சிறப்பு. விநாயக பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேன், அவல் பொரி, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இப்படி இதில் ஏதாவது ஒன்று என்ன உங்களால் செய்ய முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க. இப்படி நெய்வேத்தியமாக வச்சதுக்கப்புறம் 11 அகல் விளக்குகளை எடுத்து அதன் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. விநாயக பெருமானுக்கு முன்னாடி இந்த அகல் விளக்கை ஒரே நேர்கோட்டில் கிழக்க பார்த்தவாறு இல்லைன்னா வடக்க பார்த்தவாறு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த அகல் விளக்குகள் தலையில் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி அதற்கு மேலே தான் கண்டிப்பாக வைக்கணும். வெற்றிலையோ அல்லது மா இலையோ அல்லது வாழை இலையோ அல்லது எருக்க இலையோ வேப்ப இலையோ இப்படி எந்த இலை கிடைத்தாலும் இந்த இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரசோதயா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரசோதயாத். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எரியலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சிடுங்க. இந்த முறையில் நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைத்து வீட்டில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நம்மளை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் 2 அச்சு வெல்லம் உங்களால் முடிந்தால் அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபமும் ஏற்றுங்க. இது எங்களுக்கு இந்த இலையெல்லாம் கிடைக்கல, எங்களால் இத்தனை தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 2 அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. அச்சு வெல்லத்தில் அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி அந்த இடத்துல கொஞ்சமாக நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் 2 வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே இந்த அச்சு வெல்லத்தை வைத்து நெய் கொஞ்சமாக விட்டு தீபம் ஏற்றுங்க. கொஞ்சமாக தான் அதில் குழி இருக்கும், அதனால் கொஞ்சம் தான் நம்மளால் நெய் விட முடியும். எரியிற வரைக்கும் அந்த தீபம் எரியட்டும். இதுவும் சங்கடகர சதுர்த்தியில் நம்ம இந்த தீபம் கூட ஏற்றி விநாயக பெருமானை வழிபடலாம். அதுக்கப்புறம் இந்த தீபம் எரிஞ்சு முடித்ததும் அப்படியே இருக்கட்டும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் இந்த வெல்லத்தை போட்டுருங்க. அது அப்படியே கரைஞ்சிருக்கட்டும். மறுநாள் கால் படாத இடத்துல எங்கே எறும்பு புற்றுகள் இருக்குதோ, அப்படி இல்லைனாக்கா மரத்தின் கீழ் கண்டிப்பாக எறும்பு இருக்கும், அந்த இடத்துல இந்த சர்க்கரையை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இல்லைன்னா சாதாரணமான மண் தரையில் கூட நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய கர்மவினை படிப்படியாக குறையும். இதை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். உங்களால் முடிந்தால் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். விநாயக பெருமான மகா சங்கடகர சதுர்த்தியில் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும்.
கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க உழைச்சாதான் காசுன்னு. கண்டிப்பாக உழைச்சால் மட்டும்தான் நமக்கு காசு வரும். இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் எதுவும் வராமல், வீண் விரயங்கள் எதுவும் வராமல் இது போன்ற வழிபாடுகள் நமக்கு நன்மைகள் செய்யும். அதனால் நம்முடைய முயற்சியோட கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களால் எந்த தீபமும் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக இருந்த இடத்துலேருந்து விநாயகரை மனதார வணங்கிக்கோங்க. முடிஞ்சால் அன்றைய நாளில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு செத தேங்காய் கூட நீங்கள் விட்டுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் மகா சங்கடகர சதுர்த்தி. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். நமக்கு வரக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா விநாயகரை மனதார வணங்குங்க. ஒவ்வொரு நாளும் விநாயகரை வணங்குவது சிறப்பு. இருந்தாலும் அந்த தெய்வத்திற்குரிய நாளில் திதியில் நம்ம வணங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விநாயகர் பெருமானின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.